ஹாய் குட்டீஸ். தானம் தர்மம் என்றும் சிறந்தது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப திறமைசாலியாகவும் அறிவாளியாகவும் நன்கொடை கொடுத்து மக்களை நல்லா ஆட்சி புரிந்து வந்தார். ஒரு நாள் அந்த ராஜா காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாரு. எதிரில் ஒரு வயதான முதியவர் அங்கே மரவெட்டியை வைத்து மரங்களை வெட்டி கொண்டு தூக்கி கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த அரசர் வயதான காலத்தில் இப்பொழுதும் உழைக்கிறாரே என்று வருத்தப்பட்டார். உடனே அந்த முதியவரை அழைத்து, ஏன் இப்படி இந்த வயதிலும் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அரசர். உடனே வயதான முதியவர், உங்களுக்கு 2 மகன்கள், ஆனால் அவர்கள் மனைவி பேச்சை கேட்டு தனி குடித்தனம் சென்று விட்டார்கள். இப்பொழுது நானும் என் மனைவியும் தனியாக தான் இருக்கிறோம் என்று வருத்தப்பட்டு கூறினார். இதை கேட்ட அரசனும் வருந்தினார். அரசன் தனது சந்தன காட்டில் உள்ள ஒரு பகுதியை அந்த முதியவருக்கு எழுதி கொடுக்கிறேன் என்று கூறினார். உடனே அந்த முதியவரும் மிகவும் சந்தோஷம் ஆகினார். தனது மனைவியிடம் சொல்லி சந்தோஷப்பட்டார். அந்த சந்தன மரத்தை விற்று அதிகம் செல்வம் சேர்த்தார். நல்ல பணம் அந்த முதியவரிடம் இருந்தது. அந்த முதியவர் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார். அதே சமயம் இன்னொரு நாள் அரசன் காட்டிற்கு செல்கிறான். அங்கு முதியவர் ஒருவருக்கு மிகவும் மரியாதை கொடுக்கிறார்கள் ஊர் மக்கள். இதை பார்த்த அரசர், யார் அந்த முதியவர் என்று யோசித்து கொண்டிருக்கிறார். உடனே அரண்மனைக்கு சென்று அந்த முதியவரை அழைத்து வாருங்கள் என்று காவலாளிகளுக்கு கட்டளையிடுகிறார். காவலாளிகளும் முதியவரை அழைத்து வருகிறார்கள். அரசன் முதியவரை பார்த்து, யார் நீங்கள்? ஊர் மக்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்று கேட்டார். உடனே முதியவர், என்னை தெரியவில்லையா? எனக்கு தான் நீங்கள் சந்தன காட்டை எழுதி வைத்தீர்கள் என்று கூறினார். இதை கேட்டதும் அரசன் மிகவும் சந்தோஷப்படுகிறான். அரசன் முதியவரை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு ஊர் மக்கள் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள்? உங்களிடம் பணம் இருப்பதனாலா என்று கேட்டார் அரசன். இல்லை, நீங்கள் கொடுத்த சந்தன மர கட்டைகளை நான் விற்று எல்லோருக்கும் தானம் தர்மம் செய்து வந்தேன். பள்ளிகள், மருத்துவமனை எல்லாம் கட்டி ஏழை மக்களுக்கு இலவசமாக அளிக்கிறேன். இதற்கு காரணம் நீங்களே என்று முதியவர் சொல்லி நன்றியும் சொல்லி புறப்பட்டார். இதை கண்டு அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஸோ குட்டீஸ், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை எல்லாருக்கும் கொடுத்து வாழணும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் தானம் தர்மம் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை எல்லாருக்கும் கொடுத்து நம்ம வாழணும். நம்மளையும் எல்லாரும் மதிப்பாங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். பாய் பாய், டாடா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.